மோட்ச பாக்கியத்தை கொடுக்கிறேன். என்ன விசுவாசிக்கிறவனுக்கு நான் மோட்ச பாக்கியத்தை கொடுக்கிறேன். அவன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அவரை ஒன்னே ஒண்ணு இப்ப என்னங்க கடவுள் நம்மகிட்ட கேட்கிறாரு, என் பாவத்தை மன்னிங்க, என் குடும்பத்துக்குள்ள நீங்க வாங்க, இயேசுவுக்கு வழி விடுங்க, உங்க குடும்பத்துல இயேசுவுக்கு வழி விடுங்க, உங்க இருதயத்துல இயேசுவுக்கு வழி விடுங்க. இயேசுவே என் குடும்ப சூழ்நிலையை பாரு, நான் உங்களுக்கு தருகிறேன், நான் உங்களை நம்புறேன், என் பாவத்துக்காக நீ சிலுவையில் அடிக்கப்பட்டீரு, நான் உங்களை நம்புறேன்னு சொன்ன மாத்திரத்துல உங்க குடும்பத்துக்குள்ள இயேசு வருவார், உங்க வீட்டுக்குள்ள இயேசு வருவார், உங்க இருதயத்துக்குள்ள இயேசு வருவார். இதுவரைக்கும் நீங்க பிரச்சனையில போராட்டத்தில் இருந்தீங்கல்ல, இதுவரைக்கும் தனியா உங்க கஷ்டத்துக்குள்ள இருந்தீங்க, ஆனா இப்ப உங்க கஷ்டத்துக்குள்ள இயேசு வந்து நிற்பார், உங்களோடு சேர்ந்து அவர் நிற்பார். உங்க பிரச்சனைகளை நீங்கள் மாத்திரம் தனியாக போராட வேண்டாம். இயேசு சொல்றார், நானும் சேர்ந்து போராடுகிறேன், தெய்வம் போராட வருகிறார் நமக்காக. இப்ப யாருக்கெல்லாம் இந்த இயேசுவை இருதயத்துல வேணும் நம்புறீங்களோ, ஒரு நிமிஷம் நீங்க கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே எனக்காக நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்டதற்காக நன்றி, என் பாவங்களை நீங்க சிலுவையில் சுமந்ததற்காக நன்றி. எல்லாரும் சொல்லலாமா, என் பாவத்துக்காக நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்டதற்காக நன்றி. இன்னைக்கு என் இருதயத்துல உங்களுக்கு இடத்தை கொடுக்கிறேன், என் குடும்பத்துல இடத்தை கொடுக்கிறேன், எங்க பிள்ளைங்களுக்குள்ள உங்களுக்கு இடத்தை கொடுக்கிறேன், எல்லா இடத்துலயும் உங்களுக்கு